1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். அதுல எடுத்துட்டு முதல் வசனம் நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1. எடுத்தவர்கள் தமிழ்ல வாசிக்கலாம். சாமுவேல் என்ற பிள்ளை என்றான், ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரதிச்சரியமான தரிசனம் இருந்ததில்லை. ஆமென். Thank you so much. நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் ரொம்ப ஃபெமிலியரான அதிகாரம். நம்ம அநேக முறை சண்டே ஸ்கூல்ல இருந்து நீங்க கேட்டு கொண்டு வந்திருப்பீங்க. சாமுவேல் ஆண்டவரோட சத்தம் கேட்டு 3 முறை கேட்டார். பிபிஎஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, சண்டே ஸ்கூல் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம அநேக முறை கேட்டிருக்கிறோம். ஆனாலும் கூட இன்றைக்கு நாம் ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிற நாம் எப்படி இந்த வசனங்களை பார்க்க போறோன்றதை பார்ப்போம். நான் முதலாவதாக இந்த அதிகாரத்தை நான் பார்க்கும்போது எனக்குள்ள தோணுன காரியம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை எதுக்கு பைபிள் எழுதணும்? ஒரு சிறு பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருக்கு செவி கொடுத்தான்ற வசனத்தை எதுக்கு ஆண்டவர் எழுதணும்? இது எதுக்கு எழுதணும்? Why he has to waste pages? He could have gone directly to the life cycle of Samuel. Samuel ப்ராஃபிட்டாக இருந்தாரு, தீர்க்கதரிசியாக இருந்தாருன்னு சொல்லி டைரக்டா எழுதிருக்கலாமே. ஏன் அதை எழுதாம அவங்க அம்மா அவனை எப்படி பிள்ளை பெற்றாங்க, அவங்க அம்மா அவருக்கு எப்படி ஜெபம் பண்ணாங்க, அவங்க அம்மா எப்படி தான் பிள்ளையை வளர்த்து கர்த்தருக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி எல்லா காரியமே எழுதி, அந்த குழந்தை எப்படி வளர்ந்ததும் எழுதி, அந்த குழந்தை எப்படி கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கர்த்தருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தாலும் எழுதியிருக்கேன். இது ஏன்? Why God has to write so much? ஏன் என்றால் நாமளும் நம் பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கும் நாம் எப்படி பிள்ளையை வளர்க்க வேண்டும், ஒரு தாயாகவும் ஒரு தகப்பனாகவும் அந்த பிள்ளையை நாம் எப்படி கொண்டு வந்து சபையில கொடுக்க வேண்டும், அந்த குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும் புரிஞ்சுக்கிறது தான். அதுதான் நீங்க மோசே எப்படி வளர்ந்தாரு எல்லாம் பாருங்களேன். மோசே குழந்தையில இருந்து எழுதியிருப்பாரு. He writes about Joseph too. Every character you take, God அவங்க எப்படி வளர்ந்தார்கள், அவங்க எப்படி அவங்க தேவ சித்தத்தை அறிந்தார்கள் அப்படின்னு நாம் புரிந்து கொள்வதற்கு தான் எழுதப்பட்டிருக்கு. So when you read the scripture, it is very clear. God gives a clear direction. நீங்க உங்க வாழ்க்கையில கடவுளோட அழைப்பு என்ன, நீங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு எழுதியிருக்காங்க. அது ரொம்ப கிளியராகவும் இதாகவும் இருக்கு. ஆமென். முறை வேணா மாறி இருக்கலாம். மோசையை கூப்பிடும் போது முள்செடி மூலமா கூப்பிட்டாரு, இங்க சாமுவேலை கூப்பிடும் போது அவரோட குரல் மூலமா கூப்பிட்டாரு. The method may be different, but God's calling and God what looks in your life, உங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறான்றது சேம். Okay, what God expects in each and every one of you, உங்களுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கு என்ன எதிர்பார்க்கறாருன்றது ஒண்ணுதான். மோசே கிட்டே அதான் எதிர்பார்த்தாரு, சாமுவேல் கிட்டே அதான் எதிர்பார்த்தாரு, யோவான் ஸ்நானன் கிட்டே அதான் எதிர்பார்த்தாரு. ஆனா அவங்களை அழைத்த முறைகள் வேற, அவங்க எப்படி தேவ சித்தம் அறிந்தாலும் அது வேற வேற மாதிரி இருக்குமே தவிர, உங்க வாழ்க்கையிலையுமே நீங்களும் தேவ சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு முறையும் வேற மாதிரி இருக்கலாம். நான் என் வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி என்னை அழைத்தார் ஊழியத்துக்குன்றது வேற முறையா இருந்திருக்கலாம். பிரதர் ஜான்சன் இருக்காரு, அவர் வாழ்க்கையில கர்த்தரை தெரிந்து கொண்டதும் அவர் வாழ்க்கையில தேவனை அழைப்பை அறிந்து கொண்டதும் வேற விதமா இருக்கும். So the method can be different. Amen. So அதை பார்க்கலாம். முதலாவதாக நான் பார்க்க போறது என்னன்னா, சாமுவேல் என்ற பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டார். பைபிள் எழுதும் போது ஸ்கிரிப்சரை ஸ்லோவா வாசிங்க, எழுதின வசனங்களையும் வாசிங்க. சாமுவேல் பணிவிடை செய்தான் எழுதியிருக்காரு. ஓகேவா? இந்த ஒரு இடத்துல மட்டும் எழுதல. 2ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்கலாமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 11. பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். இந்த வசனம் 11ஆம் வசனத்திலையும் கர்த்தருக்கு ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான்னு இங்கே எழுதுறாரு. வசனம் 18 வாசிக்கலாம் பிரதர். அதே அதிகாரத்துல ஒரு இடத்துல மாத்திரமல்ல, 3 இடத்துல திருப்பி திருப்பி ஆண்டவர் எழுதுறாரு, சாமுவேல் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். சாமுவேல் was ministering before God. நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தை எழுதும் போது ஒரு காரியத்தை திருப்பி திருப்பி
இவ்வளோ அதிகாரத்துக்கு க்ளோஸாக திருப்பி திருப்பி ரிப்போர்ட் பண்றாருன்னா that is important that he wants to convey to you all. இப்ப 2ஆம் அதிகாரத்துக்கு 3ஆம் அதிகாரத்துக்கு நிறைய வசன வித்தியாசம் கிடையாது. ஏன் சொல்லணும்? 1 சாமுவேல் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அவன் பணிவிடை செய்யறாரு சொல்லிட்டு 20ஆம் அதிகாரத்துல போய் சொல்லிருக்கலாமே. இல்ல, he wants to make sure that Samuel is serving God. He was ministering God. அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், அப்படி என்ன சாமுவேல் செஞ்சாரு அப்படி வசனம் வாசிங்க. நீங்க 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 15 வாசிங்க. என்ன சாமுவேல் விடியற்காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். சாமுவேல் ஏலிக்கான தரிசனத்தை அறிவிக்க பயந்தார். அவர் எப்படி மினிஸ்டர் பண்ணான்றதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனத்தில் எழுதுறாரு. அவர் எப்படி பணிவிடை செய்தாரா? அதிகாலையில் எந்திரிச்சு கதவை திறந்தார். That is what God calls as a minister. சாமுவேல் எந்திரிச்சு வேத வசனத்தை எடுத்து போதிக்கிறான்னு எழுதல. சாமுவேல் எடுத்து வர்றவங்களுக்கு ஜெபம் பண்ணி கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தணும் எழுதல. சாமுவேல் என்ன செய்தாரா? அதிகாலையில சீக்கிரமாக எந்திரிச்சு கோவிலோட கதவை திறந்தான். That is also considered as a minister for God. அது also considered as a பணிவிடை. நீ ஆண்டவருக்கு பணிவிடை செய்யறேன்னு சொல்றாங்க. அதனாலதான் நம்ம எல்லாரும் சொல்றோம், சிறு பிள்ளைகள சபையில வேலை செய்யுங்கன்னு. You teach your kids to work inside the church. சர்ச்ல ஒரு ரெகுலரா இது என்னோட ரோல், நான் சேரை எடுத்து போடுவேன். அப்ப அந்த பிள்ளைகள் சிறு வயதுல இருந்தே ஆண்டவருக்கு பணிவிடை செய்யற பிள்ளைகளா மாறிறாங்க. யூ டீச் யுவர் கிட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க சாமுவேல் அவன் அதிகாலையில எந்திரிச்சு அந்த கதவை திறக்கிறத கூட அதை நோட் பண்ணி அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்துல எழுதுறாருன்னா that means he says, not only says he ministered for me, அவன் எனக்கு பணிவிடை செய்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதுறாரு. இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாமே, இதை சொன்ன அவசியமே இல்லையே. அப்படி சொல்றாருன்னா he is also even small thing. நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? சர்ச்ல பெரிய ஊழியம் செஞ்சாதான் பெரிய ஊழியம் நினைக்கிறோம். Even small thing that you do it for the church, God looks note of it. அதை ஆண்டவர் நோட் பண்றாரு, அதை எழுதியும் வைக்கிறாரு. சோ உங்க சின்ன பிள்ளைங்க சர்ச்ல சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுங்க. Your child, whether it is a boy or a girl, இது உன்னோட ரோல். எவ்ரி ஃப்ரைடே இல்ல எவ்ரி சண்டே வரும்போது சர்ச்ல அழுக்கு இருக்கா, இல்ல யாருக்கா தண்ணி தேவையா, இல்ல யாருக்கா தேவை இருக்குதா அப்படின்றத அதை சொல்லி கொடுத்து நீங்க வளர்த்துவீங்க. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஆர் as a parent, that is a very important role. Amen. ஆனா எப்படிப்பட்ட காலகட்டத்துல வளர்றான் சாமுவேல்? எப்படிப்பட்ட காலகட்டத்துல வளர்றான்னு நம்ம பார்த்தோம். ஏலி, he is a priest. ஏலி தான் அப்ப பிரீஸ்டா இருக்காரு. 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னா அதை வாயிலே சொல்ல முடியாது. ஏன்னா கோயிலுக்குள்ள அவ்வளோ அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஏலியும் ஏலியோட பிள்ளைகளும். அதன் மத்தியில சாமுவேல் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். Even in midst of darkness, even in midst of there is no favor, அவனுக்கு சாதகமாக இல்லாட்டினாலும் கூட அந்த திருச்சபை ஒரு ஆவிக்குரிய திருச்சபையாக இல்ல, அப்படி இருந்தும் சாமுவேல் was true and faithful. You read about Ezra. எஸ்ரா எப்படி இருந்தாரு? எஸ்ரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 10 என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தையை ஆராயவும் அதன்படி செய்யவும். எடுத்து வாசிக்கலாமா? எஸ்ரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் வசனம் 10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளை நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இந்த வசனம். He made in his heart. It was not a favorable moment. Think through that. ஒரு எஸ்ரா வாழ்ந்திருக்கிற காலகட்டத்துல சபையே கிடையாது. ஐயா சபை கிடையாது, ஐயா சபை இல்ல. There is no temple for them to go and worship God. He is in the exile. அவன் பாபிலோனின் எக்ஸைலுக்குள்ளாக இருந்து வெளியே வருகிறார் எஸ்ரா. ஒரு அடிப்படையில் இருந்து வெளியே வர்றாரு. Even in midst of that moment, he is saying, I will search the scripture, and not only search the scripture, I will follow it. நாம என்ன சொல்லுவோம், பிரதர் எங்க ஊர்ல நல்ல சபையே இல்ல பிரதர், நல்ல வார்த்தையே போதிக்கிறது இல்ல, நீங்க நல்ல சபை தேவையில்லை, கர்த்தர் நீங்கள் எங்க இருந்தாலும் உங்களை போஷிப்பார். It is about you and God. You make a decision. Here it is not God helped him. நல்லா வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 7:10 என்ன சொல்றாரு? எஸ்ரா made the decision.
என்ன எழுதியிருக்காங்க வாசிங்க சிஸ்டர், திருப்பி வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலின் கட்டளைகளையும் நீதிகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை எஸ்ரா made in his choice. எஸ்ரா made it. It is you who made it. நீங்க கர்த்தருக்கு ஒரு உகந்த பாத்திரமாக மாறுறது, it is in your hands. It is not in your pastor's hand. It is not in your church's hand. It is in your hand. நீங்க if you have the passion, நான் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனா இருப்பேன், அந்த வசனத்தை கேட்டு படிச்சு நான் கீழ்ப்படிந்து இருக்கும்போது you will hear it. எஸ்ரா had it. நெகமையா, look at நெகமையா. நெகமையா எப்படி இருந்தாரு? நெகமையா வளரும் போது கூட there is no temple at all. There is no temple. But still he exercised the scripture. அவன் ஜெபம் பண்ணும்போது எடுத்து மோசேயை குறித்து பேசுகிறார். So there is no limitation. நீங்க வாழ்கிற வாழ்க்கை இப்ப இருக்க சிச்சுவேஷன் உங்களுக்கு சாதகமா இல்லாட்டினாலும் you can be fire for God, you can be zeal for God if you have the passion for him. நீங்க தான் உங்க இருதயத்தை பார்த்து பண்ணணும், not சபை இல்ல. Samuel grew up in the God's covenant even though the situation is not favor of him. Amen. That's what I can see it. அதே மாதிரி அதான் வசனம் இருக்குல்ல, இந்த வசனத்தை நீங்க இதெல்லாம் தெரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. அந்த 1ஆம் அதிகாரத்துல நான் பார்க்கிறேன், அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1. கரெக்டா? இங்கிலீஷ்ல the word of the Lord was rare in those days. இத படிச்ச உடனே நீங்க நினைச்சிடக்கூடாது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கோபமா இருக்கிறார். ஏன்னா அவங்க எல்லாரும் பாவம் பண்றாங்க, கர்த்தருக்கு சித்தத்துக்கு ஆப்போசிட்டாக செய்றாங்க. அதனால கர்த்தர் கோபமா இருக்கிறனால அவங்களோட பேசல அப்படின்னு நினைச்சிடாதீங்க. God's desire is he wants to still talk to the people, but the people was not ready to listen. அந்நாட்களில இஸ்ரவேலில வாழ்ற மக்கள் they were not ready to listen to the voice of God and direct the people. அதனாலதான் கர்த்தர் பேசலையே தவிர God was not reluctant. இந்த வசனத்தை வாசிச்ச உடனே நீங்க தப்பா புரிஞ்சிட கூடாது, ஐயோ கடவுள் ரொம்ப கோபமா இருக்காரு அதனால கடவுள் பேசல. நோ, God shows mercy. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல்ல இரக்கம் காட்டுவாரு, அப்புறம் தான் நியாயம் தீர்ப்பார். தெரியுமா உங்களுக்கு? You go back and read the scriptures fully. In every places of the scripture God shows mercy. கடவுள் முதலாவதாக இரக்கத்தை காட்டுவார், அப்புறம் தான் நியாயம் தீர்த்துவார். நீங்க எந்த வசனம் எடுத்தாலும் சரி, பழைய ஏற்பாடு எடுத்தாலும் சரி, நீங்க புதிய ஏற்பாடு எடுத்தாலும் சரி, நீங்க எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் நீங்க தப்பு பண்ணாலும் முதல்ல இரக்கத்தை காட்டுற தேவனா இருப்பாரு. நல்லா யோசித்து பாருங்க, முதலாம் வருகையில் ஆண்டவர் என்ன காமிச்சாரு? In his first coming of the Lord he shows mercy. In the second coming he comes as judgment. ஆனா சீசர்கள் தப்பா புரிஞ்சுட்டு இருந்தாங்க, ஆண்டவரே நாங்க 2ஆம் வருகைக்காக காத்துட்டு இருந்தோம். ஏன் அத அவ்வளவு இன்டென்ட்டா சீசர்கள் கரெக்ட் பண்றாரு தெரியுமா? யூ ஆர் சீசர்களை சந்திக்கும் போது சீசர்கள் இருக்காங்கல்ல, ஆண்டவர் கூட இருந்த சீசர்கள் 12 பேர் இருக்கும் போது பேதுரு ஆண்டவரே நீங்க சாகக்கூடாது, நீங்க மரிக்க கூடாது ஆண்டவரே, நீங்க வாங்க 2ஆம் வருகைக்கு வாங்க நியாயம் தீர்க்கன்னு சொல்றதுக்கு ஏன்னா இட் இஸ் கோயிங் அகைன்ஸ்ட் த கேரக்டர் ஆஃப் காட். Character of God is I will show mercy, then I will show judgment. That is what God's heart is. So God's mercy is what has been revealed. இங்க கர்த்தருடைய சத்தம் கேட்கல. அது காரணம் என்னவென்றால் அவங்க எல்லாரும் கர்த்தரை சத்தத்தை கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. எனக்கு உங்க மைண்ட்ல இருக்க எல்லாரோட வாய்ஸ் புரியுது. நீங்க என்ன சொல்றீங்க பிரதர்? அதுக்கு ஒரு வசனம் இருக்கா? வசனம் இருக்கு. ஆமோஸ் புத்தகம், Amos, book of Amos, chapter 8 verse 11. Read it for me. ஆமோஸின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 11. Amos chapter 8 verse 11. இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அடிக்கும் நாட்கள் வரும். ஆமென். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சமல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர்
தீர்க்கதரிசி மூலமாக அவர் இஸ்ரேல் மக்களுக்கு பேசுறாரு, நீர் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் உன்னம் இருந்தா உனக்கு ஒரு பஞ்சத்தை கொண்டு வருவேன். யார் கொண்டு வரான்னு போட்டிருக்காரு? உங்க வசனத்துல யார் கொண்டு வரான்னு போட்டிருக்காரு? வாசிங்களேன். நான் கொண்டு வருவேன். It said, it is I who brought it. I will bring the famine. It is not you bring it. I will bring the famine, not the famine of food, without food or struggle, but without the word of God. That is the reason மலாக்கி புஸ்தகத்துல இருந்து மத்தேயு புஸ்தகத்துல 400 வருஷம் ஆண்டவரோட சத்தமே கேட்காம இருந்தது காரணம் அதான். இந்த இன்டர்செக்மென்ட் டைம் சொல்றோம் தெரியுமா? மலாக்கி புஸ்தகத்துல இருந்து மத்தேயு புஸ்தகத்துல ஆண்டவரோட சத்தம் கேட்காததுக்கான காரணமே இதுதான். இந்த தீர்க்கதரிசனம் தான். ஆண்டவர் முன்னாடியே சொல்றாரு, நீ மனம் திரும்பி என்கிட்ட வா, இல்லை என்றால் என்னோட சத்தம் இல்லாமல் நீ இருக்க போற. ஆண்டவரோட சத்தம் இல்லைன்னா வழி நடத்துதல் இல்ல, சமாதானம் இல்ல, you cannot be joy, there is no direction. It was like that. It was under dark. It is not because of God's anger, it is because you reluctant to receive me. நீ என்னை ஏற்றுக்கொள்ளாம இருந்தார், அதனாலதான். That's what God says. Amen. Read verse 12 sister. அதே ஆமோஸ் புத்தகம் வசனம் 12 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும் வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமல் போவார்கள். எல்லா பக்கம் நீ தேடு, ஆனால் என்னை கேட்க மாட்டேன். ஏன்னா it is you are elected. God is looking for a person who listens to the voice of God, not only listen, who keeps it, who follows it. ஒருத்தர் கீழ்ப்படுகிற மக்களை ஆண்டவர் தேடுதா இருக்கிறார். அப்படிப்பட்டவர் தேடுதா இருக்கிறார். ஓகேவா? நீங்க அதான் அதிகாரத்துல பார்க்கலாம். ஆனா இங்க சாமுவேல் அதிகாரத்துல கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தை கேட்காததுக்கான காரணம், it is not God reluctant, the people were reluctant. It was the dark moment of Israel. இஸ்ரேல் மக்கள் அவங்க இருதயத்தை கடினமாக்கி கொண்டார்கள். கர்த்தருடைய சத்தமே தேவையில்லை எனக்கு, நான் நானாவா இருக்கிறேன்னு இருந்தாங்க. அதுதான் நடந்துச்சு. ஆமென். அதான் பார்க்கணும். இப்ப வசனம் 3 வாசிங்களேன். 1 சாமுவேல் புத்தகம் வசனம் 3 வாசிங்க. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்துக் கொண்டிருந்தான். ஆமென். இதெல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் ஓவர் பண்ணிட்டு போற வசனம். இதெல்லாம் நம்ம அதிகமாக ஆழமாக படித்த காரியம் கிடையாது. எதுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உடன்படிக்கையை பற்றிய குறித்து பேசுற இடத்துல உடன்படிக்கை பட்டியல் என்ன இருக்கும்? நாம பார்த்திருக்கிறோம். பரிசுத்த தலம், மகா பரிசுத்த தலம் பார்த்திருக்கோம். கரெக்டா? அதுல லேம்ப் ஆஃப், அந்த லேம்ப் என்னன்னா விளக்கு இருக்கும், அந்த விளக்க வெளிச்சம் இருக்கும். இது எதை குறிக்குது தெரியுமா? அப்படி இருள் சூழ்ந்து இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தை இல்லாம இருந்தாலும், I still show my mercy, I still look for people. இப்ப அந்த பரிசுத்த ஸ்தலத்துல அந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அந்த விளக்கு, அந்த கேண்டில், அதுதான் priestோட ரோல். The priest has to make sure that the lamp stand that is there inside the tabernacle should glow always. எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கணும். எது என்றால், ஏன்னா அந்த வெளிச்சம் தான் கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தரை காட்டுறதுன்னு. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய சத்தம் கேட்கல, my light is still going, it is going to fade away, but I am looking for a person, I am looking for a people who hears it, and Samuel is the person. அதே மாதிரி 400 வருடங்களுக்கு அப்புறமேட்டு, அதாவது 400 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு யார் வர்றா? யோவான் ஸ்தானனை ஆண்டவர் கூட்டு வர்றாரு. யோவான் ஸ்தானனை கூட்டு மட்டும் வரல, இந்த லேம்ப் ஸ்டாண்டர்ட் குறித்து அங்கேயும் கவர் பண்ணியிருப்பாரு. யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 35 வாசி பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். கனெக்ட் பண்ணிக்க டாட்டா. யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 35. எப்படி இரக்கமுள்ள தேவனா இருக்கிறார்ன்றது பாருங்களேன். யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 35 எடுத்து வாசிக்கலாம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். யார் குறித்து எழுதுறாரு? யோவான் ஸ்தானனை குறித்து. 400 வருடம் பேசாத தேவன் இப்ப யார குறிச்சு, யார் மூலமாக பேசுறேன், யார் மூலமாக வழி நடத்துறேன்னா தீர்க்கதரிசி மூலமாக வழி நடத்துறேன். அது யாரு? யோவான் ஸ்தானன். அவரை எப்படி எழுதும் போது, அவன் வெளிச்சத்தை போல் பிரகாசமாய் இருந்தான். அதைத்தான் இங்க கம்பேர் பண்றாரு. இப்ப நீங்க கம்பேர் பண்ணுங்க. அதே எடுத்த 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல என் சத்தத்தை கேட்கறதுக்கு இங்க இல்ல, ஏன்னா நீங்க இருதயம் கடினமா இருக்கு. பட் வெளிச்சம், அந்த லேம்ப், அந்த டேபர்னாக்கிள்குள்ள அந்த lamp stand still goes the light because he is looking for people.
யாராவது என் சத்தம் கேட்கறதுக்கு வாஞ்சியா இருந்துருவாங்களா, நான் அவங்க மூலமா என் பிள்ளைகிட்ட நான் பேச முடியுமான்றதான் ஆண்டோட that shows the God's heart, that shows God's mercy. He is looking for people who hears my voice and who listens and obey. That you can see in verse 3. Amen. That shows God's mercy too. So அதுக்கடுத்து நான் குயிக்கா ஒரு ஷார்ட்டா எடுக்கிறேன். எப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் தன் சேவைக்கென்று தனக்கு ஊழியம் செய்வதற்கென்று தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு 4 காரியம் பார்க்கலாம். எப்படிப்பட்டவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனக்கு ஊழியம் செய்வதற்கும் தனக்கு சேவை செய்வதற்கும் தேடுகிறார்ன்றது பார்க்கலாம். ஓகே, வசனம் 4-5 வாசிக்கலாம் சிஸ்டர். 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 4-5. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். ஆமென். போல் சிஸ்டர், நம்ம நிறைய முறை கேட்டிருக்கோம். God calls at the time where our flesh is not convenient. ஆண்டோட அழைப்பு வர்ற நேரம் இருக்குல்ல, நாம் எதிர்பார்க்கிற நேரமாக இருக்கிறாரு. ஏன்னா இப்ப ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சாமுவேல் முடித்திருக்கும் போது கூப்பிடலாமே, அவர் தூங்கும் போது கூப்பிடாருல, தூங்கும் போது அவர் எழுப்பிட்டு கூப்பிட்டா சந்தோஷமா இருப்பீங்கல்ல? எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படும். தூக்குறவர்கள் தூக்கத்தில் நல்லா இருக்கும் போது எழுப்பிட்டா பயங்கர சந்தோஷத்தோட இருப்போம். அப்படி இல்லைல்ல, இட் இஸ் இன்கன்வீனியன்ட் ஃபார் ஹிம், ரைட்? மோசே அழைப்பு வரும்போது எங்க, ஏன் அவர் வீட்டில் இருக்கும்போது கூப்பிடலையே? அவன் போய் வனாந்தரத்துல தெரியும் போது முள்செடிக்குள்ள இருக்கும் போது நான் கூப்பிடுறாரு. So most of the time the calling from God, நான் உன் மூலமாக என்ன செய்ய போறேன்றத சில நேரங்கள் நம்ம எதிர்பார்க்காத தருணமாக இருக்கும். என்னோட வாழ்க்கையில நான் சொல்லுவேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கல்யாணம் முடிச்ச பிறகு நான் ஆண்டவர் ஏத்துக்கிட்டேன். 2003 ஏத்துக்கிட்டேன். அப்ப ஏத்துக்கிட்டாலும் எனக்கு ஊழிய பாதையிலையும் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஆண்டவர் என் மூலமாக ஊழிய செய்ய ஆசைப்படுறாருன்றது எனக்கு தெரியாது. I was just accepted Christ and I was serving him. சின்ன சின்ன காரியம் சபையில கூப்பிட்டாவோ, சபையில ஏதாவது ஊழியம் வேலை செய்யறதோ இந்த காரியமா தான் இருந்தது. அப்ப ஒரு ஒரு என்கேஜ்மெண்ட் அட்டன் பண்ண போயிருந்தோம். அந்த என்கேஜ்மெண்ட்ல நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவ போற இடம், நாட் ஃபார் அவே. நான் கை கழுவிட்டு இருக்கேன், என் பக்கத்துல இருக்க இன்னொரு பிரதர் வந்து அவர் கை கழுவுறாரு. ஏய் நீ மதனா? ஆமா. அப்புறம் அவனுக்கு ஜெபம் பண்றேன் கை கழுவுற இடத்துல. Is it not a convenient time? It is not a prayer meeting. It is there where we came to know what God wants us to do. என் வாழ்க்கையில ஊழிய அழைப்பு வந்தது அந்த இடத்துல தான். அப்பதான் தேவ சித்தம் என்னன்னு அறிந்து கொண்டேன். சோ சில நேரங்கள்ல ஆண்டோட அழைப்பு அப்படிப்பட்டதா இருக்கும். சில பேர் இருக்காங்க, அகஸ்ட் ஜோபாரன ஊழிய பார்த்திருக்கீங்க. He was well settled. He had a good job. He has a good family, everything. But God called him, leave everything and come. நீ இதெல்லாம் விட்டுட்டு வா அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறார். So the calling comes in a time where our flesh will not be ready. We will not be able to know that. So it will not be a time where we all conveniently expect it. That's how the God calls comes to us. Okay. ரெண்டாவதான கேரக்டர் என்ன பார்க்கறோம்னா, God calls a person who is eager to serve him. God calls a person who has an eagerness to serve him. ஆண்டவரோட சத்தம் கேட்ட உடனே சாமுவேல் நடந்து போல. நல்லா வாசிங்க ஸ்கிரிப்சர்ல, ஓடி போனான்னு இருக்கு வசனத்துல. மீனிங் தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்ட உடனே அப்பா ஏலிக்கு ஏதோ தேவை இருக்கு அப்படின்னு ஓடி போறான். அப்படின்னா அவன் இருதயத்துல he has a heart to serve him. இப்படிப்பட்ட ஹார்ட் உங்க பிள்ளைகளுக்கு வேணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம சபையில சாப்பிடும் போது போய் தண்ணி எடுத்துட்டு வராதுன்னா சந்தோஷமா போறான்னா உன் பையன், டேய் தண்ணி தாகமா இருக்கு, இப்போ இந்த வாட்டர் பாட்டில் எடுத்து வரனா சந்தோஷமா எடுத்து வரனா. Have that heart. If your kids doesn't have it, pray for it. Ask ஆண்டவரே சாமுவேலை போல என் பிள்ளைக்கு கொடுக்கட்டும் ஆண்டவரே. நான் அது மாத்திரமல்ல, சபையிலேயும் வரும்போது நல்லா சொல்லிக் கொடுங்க. நம்ம சொல்லிக் கொடுக்கறதா, நாம் சிறு வயதுல நம் பிள்ளைகள் இருதயத்துல என்ன வைக்கிறோமோ அது பெரிய ஆளாகும் போது இருக்கும். இன்றைக்கும் நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்களே, உங்க அப்பா அம்மா என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அன்னைக்கு நீங்க கீழ்ப்படாம இருந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அதை வேல்யூ பண்றீங்க. டுடே யூ வில் வேல்யூ தட். Whatever my dad spoke to me when I was going to school, I still remember that and I value that. ஏன்னா அன்னைக்கு என் இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளாம இருக்கும், ஆனா இன்னைக்கு I value that because my dad spoke to me the truth.
வாட் இஸ் நீடட். ஸோ நீங்களும் உங்க பிள்ளைகிட்ட நீங்க சொல்லி கொடுங்க. சர்ச்சுக்கு வந்தாலும் பெரியவங்க யாராவது வந்தா அவங்ககிட்ட அங்கிள் நல்லா இருக்கீங்களா ஸ்தோத்திரம் பண்ண சொல்லி கொடுங்க. இதுதான் நல் பழக்கம். இதெல்லாம் நம்ம கத்து கொடுக்க வேண்டியது. நாம் அமெரிக்காவில் வளர்ந்தாலும் சரி, எந்த தேசத்துல வளர்ந்தாலும் சரி, ஸ்கிரிப்சர் படி பெரியவர்களை கனம் செய்வதும் பெரியவர்களை வரவேற்பதும் அவங்களுக்கு தேவையை சந்திப்பதும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது. Samuel has a heart of serving. You can see that. He has a heart to serve. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் லூக் சுவிசேஷ நூல் 17ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். இந்த வசனம் ரொம்ப முக்கியமானது. Every one of you who serves has to have that heart. எப்படிப்பட்ட இருதயம் இருக்கணுமா உங்களுக்கு? You need approachable. approachable I am an unworthy vessel. And நான் ஆண்டவருக்கு செய்தது it is not a duty. I am doing it is my கடமை. என்னோட கடமையாக கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அதை செய்கிறேன். ஏன்னா சபையில வரவங்க எல்லாரும் பாதி பேருக்கு எனக்கு ஊழியம் செய்யறாங்க நினைக்கிறாங்க. நான் தானே சபை போதகரு, அதனால சபை போற மதனுக்கு ஊழியம் பண்ணீங்க. எனக்கு ஊழியம் பண்ணவே இல்லை. நீங்க சர்ச்சில் சேர் எடுத்து போட்டாலும் சரி, சாப்பாடு சர்வ் பண்ணாலும் you are serving it for God and you need to have that heart, serving heart. இப்படிப்பட்ட இருதயத்தை தாருங்க. So God is a God who looks for a heart to serve. Amen. மூணாவதாக God also calls with a merciful confirmation. இரக்கத்தோடு ஆண்டவர் உங்களுக்கு இது பண்ணுவார். முதல் தடவை சாமுவேலை கூப்பிட்ட பிறகு அப்படியே நின்று விடல. அவனுக்கு 3 முறையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருப்பி கன்ஃபார்ம் பண்றாரு. So God when he calls you, he not only calls you only one time. இப்ப ஜான்சன் பிரதர் கூப்பிடுறாரு, ஜான்சன் உங்களுக்கு இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஜான்சனுக்கு அதுக்கு பதில் அளிக்கல அப்படின்னா அப்படி விட்டு விடாத தேவன் இரக்கத்தோடு ஆண்டவர் திருப்பியும் போய், ஜான்சன் நான் உன்கிட்ட இருந்து இப்படி இதை எதிர்பார்க்கிறேன், நீ எனக்கு சேவை செய்வையாண்டு திருப்பி இரக்கத்தை காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க பைபிள் எல்லாம் எடுத்து பாருங்க. திருப்பி ஆண்டவர் இரக்கத்தின் மூலமாக தான் உங்ககிட்ட இருந்து என்ன ஊழியம் செய்யணும், நீங்க எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. If you are doubting, ask God, Lord help me. God is a God helps everyone. That is the third thing that I can see. Amen. God is a God who sees for the merciful confirmation. அடுத்த வசனம் வாசிக்கலாம். வசனம் 7, 1 சாமுவேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 7. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. ஆமென். போதும் சிஸ்டர். இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இருந்துச்சு. சாமுவேல் ஏலி கிட்ட போகும்போது நாம் என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய சத்தமும் கேட்காது இருந்த டயத்துல வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாமுவேல் மூலமா பேசுறாரு. ஆனா ஏலி வயதுல முதியோர், அவர் என்ன பண்ணிருக்கலாம்? He is the one who guides Samuel. இது திருப்பி உனக்கு சத்தம் கேட்டுச்சுன்னா இது கடவுள் தான் உன்கிட்ட பேசாருன்னு சொல்லியிருக்கோம். அப்ப ஏலி என்கிட்ட கடவுள் பேசல, சாமுவேல் என்ற சின்ன பையன்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொல்லி he didn't take it offensive. He didn't take it offended. அப்ப ஆண்டவர் இதுக்கு முன்பாக 2ஆம் அதிகாரத்துல கொடுத்த தீர்க்க தரிசனம் மாதிரி ஆண்டவர் கோபமாயிட்டார், என்னை விட்டுட்டாருன்னு நினைக்கல. பட் he guides Samuel. God uses people to do the confirmation in your calling. Most of the time நாம் எல்லாரும் இப்ப வாழ்கிற காலகட்டத்துல very individualistic. Biggest problem. எனக்கு பைபிள் தெரியும் பிரதர், எனக்கு முழு பைபிளும் தெரியும், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்துருக்காரு வேற. சோ எனக்கு என்ன காலிங் இருக்குன்னு எனக்கே தெரியும். நான் போய் மற்ற போதர்கிட்டயோ இன்னொரு சகோதரர்கிட்டயோ நான் கேட்கிற அவசியம் இல்லை. பட் காட் இஸ் நாட் லைக் தட். நீங்க God brings persons in your life. உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு persons, either it can be early, either it can be a pastor, or either it can be a person who works along in your ministry to confirm what is your calling. அத மறந்துடாதீங்க. Eli was able to do that. He was able to partner. பார்ட்னர்ஷிப்பா ஒர்க் பண்றதுக்கே பிடிக்க மாட்டேங்குது இப்பலாம். எனக்கு கொடுத்த வேலையா நான் மட்டும் தான் செய்வேன். ஏன் அப்படின்னா இந்த பார்ட்னர்ஷிப்ல என்ன நடக்குதுன்னு சொல்றேன்.
இப்போ எனக்கும் ஜாக்சனுக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்காரு சர்ச்சில், ஆண்டவர் நான் செய்ய போறேன். அந்த வேலையை நான் செய்யும்போது என்கிட்ட கிடைச்ச வெளிப்பாடும் ஜாக்சன் கிட்ட கிடைச்ச வெளிப்பாடும் ஒன்னா இருந்துச்சுன்னா we will work together. கரெக்ட்? So the most of the time நம்மளோட ஃபியர் என்னன்னா, நான் ஒரு ஐடியா கொண்டு வந்தேன் அப்படின்னா அந்த ஐடியாவை ஜாக்சன் ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா அந்த ஐடியாவை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாதுல்ல, என்னால செய்ய முடியாம போயிடும்ல. So we normally don't do that. But the confidence how you get it is the God that I serve is the same God Jackson serves. என்கிட்ட கேட்ட சத்தம் ஆண்டவர் பேசியிருந்தாருன்னா அப்ப ஜாக்சன் கிட்ட அதே தானே பேசியிருப்பாரு. மதன் இந்த சேரை எடுத்து இங்க போடுங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார்னா ஜாக்சன் கிட்டே சொல்லியிருந்தாருன்னா அதே தானே சொல்லியிருப்பாரு. என்கிட்ட வேற மாதிரியும் உங்ககிட்டயும் வேற மாதிரி பேசுற ஆண்டவர் அடையே கிடையாது. So now if you have the confidence that God is the one who speaks to me, and if I have the confidence of Jackson also speaks to me, அவன் ஜாக்சன் கூட பேசினது கர்த்தர் அப்படின்னா we will easily work. But most of the time the friction comes into it because நான் நினைச்சது நடக்கூடாதுன்னு நினைக்கணும், நீங்க நினைச்சது நடக்கூடாதுல்ல, ஆண்டவர் என்ன நினைச்சிருக்காரோ அதைத்தான் நம்ம சபையில செய்யணும். That is the biggest problem inside the church today. சர்ச்ல இன்னொருத்தவங்களோட இசைந்து வேலை செய்ய முடியாததுக்கான காரணமே அதான். You don't want your ideas to be done. Church, the idea is from God. Whatever the work that you do, it is from God. So if you are serving the same God, the other person also serves the same God, the voice will be the same, right? So we have to partner and work with them. Amen. இங்க இந்த 7ஆம் அதிகாரத்துல சாமுவேல் கர்த்தர் இன்னும் அறியாதிருந்தான்னு வசனம் இருக்குல்ல, இந்த வசனத்தை வாசித்த உடனே கர்த்தருடைய சத்தம் வருது, சாமுவேல் கர்த்தர் மூலமாக என்ன செய்யணும் சொல்றாரு. அப்படி இருந்தும் சாமுவேலுக்கு கர்த்தர் தெரியலையா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அந்த அர்த்தம் அல்ல, அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து அவனுக்கு முழுதுமாய் புரிந்து கொள்வதற்கு மெச்சூரிட்டி இல்லை, அதைத்தான் எழுதுறாங்க. உதாரணமா சொல்றேன், அப்போதான் உங்களுக்கு புரியல. மோஸ்டா சீரியஸா இருக்கனால நான் ஜோக் இல்லை, பரவாயில்ல. நீங்க சபையில போய் இல்லை யார்கிட்டயாவது வந்து பிரதர் உங்களோட சாட்சி என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா, பிரதர் நான் கிறிஸ்தவ குடும்பத்துல தான் பிறந்தேன், ஐ வாஸ் அ born Christian ஆரம்பிப்பாங்க. யாருமே born Christian கிடையாது. அதுலயே தெரிஞ்சு போயிடும் அவர் கர்த்தரை பத்தி தெரியாது. நாங்க கிறிஸ்தவ குடும்பத்துல தான் பிறந்தோம் பிரதர். எனக்கு அவங்க அப்புறமேட்டு நாங்க சண்டே ஸ்கூலுக்கு போனேன், சண்டே ஸ்கூல்ல இருந்தேன், அப்புறம் நாங்க வந்து மிஷினரியாக ஊழியம் பண்ணோம், நான் இங்க போய் ஊழியம் பண்ணேன்னு சொல்லி அவங்க கர்த்தருக்கு செய்த காரியத்தை குறிச்சே பேசுவாங்களே தவிர, ஐயா நான் பாவியாக இருந்தேன், எனக்கு ரட்சகர் தேவை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போனேன், என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு வேணும்னு சொல்லி அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. எது சாட்சி? தட்ஸ் when you know God. சர்ச்சுக்குள்ள தான் இருப்பாங்க, சர்ச்சு வேலையெல்லாம் செய்வாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் born Christian brother, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தேன் அதனால நான் கிறிஸ்டியனா இருந்தேன். நீ கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தா கிறிஸ்டியன் கிடையாது. When you accept Christ that you need a savior, என் பாவம் ஐயா, நான் பாவி, I need God, அப்படிப்பட்ட எனக்கு தேவை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க போய் கேட்குறீங்க தெரியுமா, அதுதான் சாட்சி. Most of them never does that one. சாமுவேலை போல இப்படியும் மக்கள் இருக்கிறாங்க. ஆனா சாமுவேலுக்கு என்னன்னா, அவன் சிறு வயதா இருந்ததுனால கர்த்தருடைய அழைப்பை முழுதும் புரியாம இருந்தான்றதான் இங்க எழுதியிருக்காங்க. சோ நீங்க மாத்தி புரிஞ்சிடாதீங்க. ஓகே, that's what is verse 7 says. We'll close it in verse 9. Verse 9 and 10 வாசிங்களே. சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே. ஆமென். ஓ சிஸ்டர், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். 3 தடவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுறாரு, அதை 3 தடவை கேட்கல. கேட்ட பிறகு திருப்பி ஆண்டவர் பேசினார்னு எழுதல. God came and stood. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து he appears to him physically. He said ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து he stood before him. எப்படிப்பட்ட தேவன் பாருங்களேன், திருப்பி பேசியிருக்கலாமே. He was even spoke to him. He came and stood. God is also not only looking for, he shows his mercy, he looks for the person who is submissive. திருப்பி அப்பியர் ஆன பிறகு சாமுவேலோட பதில் என்ன தெரியுமா? வாசிங்களா சிஸ்டர், அதை திருப்பி வாசி முடிச்சிருங்க. அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன். He didn't say Lord speak. There is a whole lot of difference. பேசுங்க ஆண்டவரே நான் கேட்கிறேன்னு சொல்லல. இங்கிலீஷ்ல தெளிவாக இருக்கு. இங்கிலீஷ் என்ன போட்டிருப்பாங்கன்னா, Samuel said speak
for your servant listens. God looks for a person who is submissive. ஒருத்தன் இறக்கத்துல இருந்து, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன். That is it. அவன் கூட attitude in his heart had a submissiveness in him. Lord, tell me, in front of you I am a servant, I will serve you. God looks for such people. God is a God, நான் மூணு காரியம் பார்த்தோம்ல. God is a God who speaks, who looks for a man time. God's calling will come in the time when we didn't expect. Second thing, God is a God who looks for a heart who is eager to serve. மூணாவதாக, he will confirm to us in his mercy. Multiple times he gives a confirmation of the calling that we have in our life. நாலாவதாக, நம் கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா submissiveness. அவர் அழைத்த அழைப்பின்படி நாம் நடக்கிறோமா? உபாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் வசனம் 29. இதோட முடிச்சிடலாம். உபாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் வசனம் 29. Deuteronomy chapter 29 verse 29. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படி. அந்த ரெண்டாவது போர்ஷன்ல நிப்பாட்டிருக்கலாமே. He didn't say the secret things belong to the Lord our God, but the things that been revealed belong to us and to our children forever. He never stopped the scripture there. He went further. It says that we may follow. That நாம் அதை பின்பற்றுவதற்கும் நாம் அதை கீழ்ப்படிவதற்கும் எதிர்பார்க்கிறார். சோ உங்களுக்கு வெளிப்படுத்தின வெளிப்பாடு உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, அது உங்க பிள்ளைகளுக்கும் போய் சேரும். அது நீங்கள் கீழ்ப்படிவதற்கும் அதை பின்பற்றுவதற்கும். உங்க வாழ்க்கையிலையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின வெளிப்பாட்டுக்கு நீங்க கீழ்ப்படிக்கலாம்னு பாருங்க. நாம் யார் கண்களை முடிச்சவங்க